இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது சினிமா தொழிலாளர்கள் 25,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருவன்கிறதுல சொல்கிறதுல பெருமை அடைகிறேன். இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வு ஆதாரம் இதையெல்லாம் இன்றைக்கி சீரழித்து குழி தோண்டி புதைச்சி எல்லா குடும்பத்தையும் நடு ரோட்டில் கொண்டு நிப்பாட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி, பெப்சி செயலாளர், சிம்பக்ஸ் யூனியன் செயலாளர் சுவாமிநாதன், சிம்பக்ஸ் யூனியன் தலைவர் பாலகோபி, பொருளாளர் ராஜகுமார், அவங்களுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிற கூஜா தூக்கிட்டு இருக்கிற ஒரு 6-7 பேர், பெப்சியில் அதே மாதிரி ஒரு 6-7 பேர், இவங்க எல்லாம் சேர்ந்து 25,000 பேருக்கு துரோகம், திருட்டு, ஊழல், பல கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதை கணக்கு கேட்க போனால் அவரை கூட்டு மிரட்டுறது, அவரை தூக்குறது, பவர் இவங்க கையில் இருக்குல்ல, பணம் இருக்குது, சஸ்பெண்டு, டிஸ்மிஸு, நிறைய பேர் இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போது நல்லது பண்ணதுக்கு தான் ஒரு பதவியில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? ஊழல், திருட்டு. சின்ன உதாரணம் சொல்கிறோம். பெப்சியில் ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க ஆட்சியில் 5 கோடி ரூபா கொரோனா காலங்களில் கொடுத்தாங்க. அது என்னாச்சு? கணக்கு கேட்க போனால் அங்கே பெப்சியில் காம்பவுண்டு சுவர் எழுப்புனேன், அதை எழுப்புனேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு அது உங்களுக்கு இப்படி தரேன் அப்படி தரேன்னு அதில் ஊழல். அதை கேட்க போனால் அதுக்கு இல்லை, கணக்கு இல்லை. விஜய் சேதுபதி அவர் 1 கோடி ரூபா. நிறைய நடிகர்கள், ஏகப்பட்ட முதலாளிமார்கள், நன்கொடை, இதுக்கெல்லாம் கணக்கு இல்லைங்க. அதே மாதிரி சிம்பக்ஸ் யூனியனில் பார்த்தீங்கன்னா 2014 புறம்போக்கு இடத்த வாங்கி அதில் 2 கோடி ரூபா பொண்ணுவில். அங்கேயும் அதே மாதிரி இளையராஜா ஐயா கொரோனா காலங்களில் கொடுத்தது நிறைய சலுகைகள், ஏகப்பட்ட நல்லது பண்ணணும்னு நல்லவங்க நிறைய கொண்டு கொடுத்ததெல்லாம் கணக்கு கேட்டால் உடனே அவனை தூக்குறது, இவனை விரட்டுறது, அவனை 1 வருஷம் எலெக்ஷனில் நிற்கக்கூடான்னு சொல்கிறது, அவன் வீட்டுக்கு அடிக்க போகிறது, என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு? 25,000 தொழிலாளர்கள் கவலைப்படாமல் இருங்க. இன்னும் 2025 மே சிம்பக்ஸ் யூனியனில் எலெக்ஷன் வரும். அங்கே அடித்தா இங்கே வலிக்குங்க மாதிரி அங்கே கிளியர் பண்ணாலே போதுங்க. அதுவும் போக இன்னொரு முக்கியமான மேட்டருங்க. இப்போ ஒரு 4 நாளாக தயாரிப்பாளர் தொழிலாளர்களுக்கு இதயம் மாதிரி, இதயம் நின்றுட்டால் உயிர் வாழ முடியுமா? அங்கேயும் போய் பார்க்க கலைஞர் நூலில் பல கோடி ரூபா திருட்டு ஊழல். அப்போ இதை அவங்க கணக்கு கேட்டால் என்ன கணக்கு கொடுங்க வைங்க, கணக்கு கரெக்டாக கிடையாது. சிம்பிளாக பண்ண சொல்லி அகலகால் வச்சு இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் சண்டே எழுத்து. இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சிவா அம்மாகரேசன் அவர் தலைமையில் பாரதிராஜ் ஐயா அவங்க ஒரு வருஷத்துக்கு 30 படம் 32 படமாக தான் எடுத்துருக்குறாங்க. இங்கே 247 250 படத்துக்கு மேலே தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம். அப்போ முரளி சார், ராதா அண்ணன், அவங்க டீம் 33 பேர் நல்லது இதை நினச்சி தாங்க போராடிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க, வாங்க தொழிலாளருக்கு அது பண்ணலாம் இது பண்ணலாம், பையனூரில் இடம்லாம் வாங்கி தொழிலாளருக்கு கொடுக்கறது எல்லாம். நாளைக்கு நினச்சா கூட சிஎம்ஐ உடனே போய் பார்ப்பாருங்க முரளி சார். அவங்க அப்பா ராமநாராயண ஐயா கூடயே கிடந்துருக்குறோம். இப்போ இவங்க கூடயும் இருக்கிறோம். காரைக்குடியில் எம்எல்ஏ ராமநாராயண ஐயா, எக்ஸ்எம்எல்ஏ. ராதாண்ணா அதே மாதிரி. இவங்க நல்லது பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக திருட்டு. அதுக்கு செல்வமணி, சாமிநாதன், பாலகோபி, ராஜகுமார், அவன் கூஜா தூக்கிட்டு ஒரு 6-7 பேர் சிம்பக்ஸ் யூனியனில், பெப்சிலையும் அதே மாதிரி இன்றைக்கி கண்ணீர் விட்டுட்டுருக்குறாங்க 25,000 பேர் தொழிலாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் மெம்பர்களை எடுக்கிறீங்க. தொழிலாளர்கள் 25,000 தொழிலாளர்கள் சார்பாக ஃபயர் டிவி யூடியூப் சேனல் மூலயமா ஒரு அன்பான வேண்டுகோள். எல்லா தொழிலாளர்கள்
சோத்துலேயும் மண்ணவாரி போட்டு குடும்பத்தை நடு ரோட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. ஆர்கே செல்வமணி அவங்க கூட இருக்கிறவங்க. நீங்கள் புதுசாக மெம்பர்கள் எடுக்கும்போது பெப்சி தொழிலாளர்கள் கார்டு வச்சுருக்கிறவங்களும் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு இவ்வளோ நாள் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் டெக்னீஷியன் உருவாக்க போகிறோம். தொழிலாளர்கள் நிறைய பேர் உருவாக்கி ஒரு தயாரிப்பாளர் நினச்சா 100, 500, 1000 தொழிலாளர்களை உருவாக்க முடியும். தொழிலாளர்கள் 25,000, 30,000 பேர் நினச்சா 2 ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர்லாம் உருவாக்க முடியும். புரிஞ்சுக்கிடுங்க, தயாரிப்பாளர் நம் இதயம் மாதிரி. சினிமா தொழிலாளர்களே, நம்மளுடைய சப்போர்ட் தயாரிப்பாளர்கள் தான். இவங்கெல்லாம் பல கோடி சம்பாதிச்சிட்டாங்கங்க. இவங்களும் எப்படி வந்தாங்க? தொழிலாளராக இருந்து தான் இன்றைக்கி பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க. ஆர்கே செல்வமணி சார் எங்கள் கம்பெனியில் ராவத்தூர் ஃபிலிம்ஸில் அப்படியே காத்து கிடப்பார். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது தொழிலாளருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னுட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு பொம்மை மாறிங்க. இவரை சுற்றி இருக்கிற சாமிநாதன், பாலகோபி, இவர் எல்லாத்துடைய அராஜகம். அவங்க ஒன்று ஆரம்பித்து உள்ள மே மாதம் எலெக்ஷன் சிம்பாசியூனில் வந்துன்னா இவங்களுடைய இவங்க அடித்த கொள்ளை எல்லாம் வெளியில் வரும். அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. உள்ளே போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டு இவங்கெல்லாம் வேணும்னா ஏதோ ஒன்று ஆரம்பித்து அங்கேயும் மெம்பரை சேர்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. இவங்களுக்கு யார் சப்போர்ட் வந்தாலும் அவங்களும் உள்ளே தான் போவாங்க. இந்த திருட்டில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அது ஆர்கே செல்வமணி சார் புரிஞ்சுக்கிடுங்க. அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, தொழிலாளருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போங்க, முரளி சார் ராதாண்ணனை பார்த்து பேசுங்க. இதுக்கு ஒரு தீர்மானம். அதை விட்டுக்கிட்டு நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், நாங்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட சேர்ந்துட்டு அங்கே பெப்சியை விடுவோம், தொழிலாளர்களை விடுவோம், பெப்சி தொழிலாளரை விடுவோம். அதே மாதிரி கிரில்லுக்கு போங்களேன், இன்னும் 2 யூனியன் ஆரம்பிச்சிருக்காங்களோ அங்கேயும் போங்களேன். ஏன்னா அங்கே இவரை பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே அம்மா கிரேசன் சிவா ஒரு தாங்க அங்கே போட்டு இழுத்து இங்கே போட்டு இழுத்து. பாரதிராஜா சார் பாவம் நல்ல மனிதர். அவரையும் கொண்டு போய் ஒரு யூனியன் ஆரம்பித்து என்ன பிரயோஜனம்? 30 படமோ 28 படமோ தான். பவர்ஃபுல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சப்போர்ட்டு, எல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். இதுதான் ஒரிஜினல். அதில் முரளி சார் தலைவர், அவங்க அப்பா தலைவராக இருந்தாங்க. ராவுத்தர் ஐயா காலங்கள்லேருந்து நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். செழிப்பாக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெப்சி தொழிலாளர் இங்கே துரோகம், ஊழல் 25,000 தொழிலாளர்களுக்கு வேண்டி தான் நான் பேசுகிறேன். ஃபயர் டிவி மூலியமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும். இவங்க ஆர்கே செல்வமணி டீம் கைவிட்டாலும் இந்த சைடு நமக்கு வேண்டி போராட, நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்க தயாரிப்பாளர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் ராதாண்ணன், முரளி சார் அவங்க கூட சேர்ந்து 33 பேரும் 1000 ப்ரொடியூசர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு பெப்சியில் இடம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு போராட்டம். மெரினால எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் வந்ததோ அதே மாதிரி நடக்க போகுது பெப்சியில். ஆர்கே செல்வமணி சார், உங்களுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்ட திருடிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. புரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளோதான் கொட்டை குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. போதும் சார், நிறுத்திக்கிடுங்க. நீங்கள்லாம் அப்படியே போயிருங்க. நல்லது பண்ணதுக்கு நிறைய மனிதர்கள் இருக்காங்க பெப்சி தொழிலாளருக்கு. எனவே பெப்சி தொழிலாளர்களே, உங்களின் நண்பன் ராமையா சரோஜராஜ் இந்த ஃபயர் டிவி மூலியமாக எல்லாருடைய மனசில் இருக்கிறத, தொழிலாளர்கள் 25,000 பேர் மனசில் உள்ளதை நான் பேசியிருக்கேன். இந்த யூடியூப் பேட்டியை எல்லாருக்கும் அனுப்புங்க. 25,000 பேர் பாருங்கள், புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஒத்துமையாக இருப்போம். இந்த திருடர்கள், திமிரு பிடிச்சவங்க, ஈகோ பிடிச்சவங்க பெப்சியில் இப்போ இருக்கிற எல்லாம் சிம்பக்சிவனை எல்லா யூனியனும் மாற்றுவோம். அப்போ முக்கியமான இன்னொன்று நண்பர்களே,
ஒரு வருஷம்தான் ஒரு பதவியில் இருக்கணும். பதில் அதுக்கு தகுன எல்லா யூனியனும் மாற்ற ப்ரெஷர் கொடுங்க. வேண்டாம், அதுக்கு அடுத்துட்டு அவங்க அடிக்கட்டும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு யூனியனில் நிர்வாகம் வரட்டும். அப்போ தான் இவங்க செஞ்ச நல்லது பண்ணால் அதை எடுத்து பேசுவாங்க, ஊழல் இருந்ததுன்னு அதையும் எடுத்து பேசுவாங்க. இதுவும் முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எனிவே, பெப்சி தொழிலாளர்கள் வாழ்க, தயாரிப்பாளர்கள் வாழ்க, சினிமா ரசிகர்கள் வாழ்க. நன்றி. ராமையா சரோஜராஜ், ஃபயர் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்.